இறைவா, எங்கும் நிறைந்த இறைவா, என்ன படது திருவிளையாடல். உத்தமர்கள் பிறந்து வாழும் உலகில் நான் தீயவருக்கும் இடமளித்திருக்கின்றார். நல்லவருக்கு துன்பம் வந்து மண்டலப்படும் நேரத்தில் கல்லாக காட்சி அளிப்பது நியாயமா? எனது அண்ணலாய ஹரிச்சந்திர பூபதி நீதிக்கு நிலந்தவர், நேர்மைக்கு உயிர் தந்தவர், உண்மைக்கு விரோடமாய் உலகாண்ட மண்ணில் உமனை சொல்ல வைத்து மண்ணை பறித்தார் மாமுடிவர். முடிவும் கவசம் மீண்டும் முடிசூட அவள் வந்த காரணம் என்னவோ, அரசும் செல்வமும் மகன் மனைவி அனைத்தையும் இழந்து தரகர் கூலிக்காக தானும் புலையனிடம் விளையாகி வீரவாகிடம் புறப்பட்டு சென்றார். நான் பின்தொடர்ந்தேன். என்னை போகப்பென்று தடுத்தார். சோகம் தாடாது மூர்ச்சித்து எழுந்து பார்த்தேன். எனது மன்னரை காண முடிகிறீவா, எனது மன்னரை காண முடிவில் என்று சட்டியை தேரடிக்கும் நாளூரை சேர்ந்த எங்களது அன்பு அண்ணன் சகலகலா வல்லவன் அனைத்து நாடகங்களிலும் ராஜபட்டாகவும் உபநடிகராகவும் அனைத்து வேஷங்களிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் நாளூர் நாவரசு கண்ட அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு
நாகூர் சிவஞானம் குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கள் கலைஞர் பெருமக்களை வாழ்த்தி வரமளித்திய என்னுடைய தம்பிமார்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முதலாக, இந்த கிராமத்திலே ஆசான் ஒயில் வாத்தியாராக விளையாடி கட்டப்பனாக நாடகம் நடித்தும் பேர் வாங்கி கொடுத்த எனது ஆரோக்கிய அண்ணன் பரதன் அவருடைய சார்பாகவும், அண்ணார் குடும்பத்தின் சார்பாகவும், என் தம்பி சிவஞானமும் புஷ்பநாதன் அவர்கள் எங்கள் கலைஞர் பெருமக்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். மன்னார் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைஞர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். இறைவா, காசியில் வாழும் பெரியவர்களே, தாய்மார்களே, யாராவது பார்த்தால் சொல்லுங்களையா, தங்கள் கோடி புண்ணியமாகும் ஐயா, தங்கள் கோடி புண்ணியமாகும். காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா, அரிச்சந்த மன்னரை பார்த்தீர்களா, காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா, அரிச்சந்த மன்னரை பார்த்தீர்களா. சிறு எறும்பு நகர்ந்தாலும் அது உன் கண்களுக்கு தெரியும் என்பார்கள். ஈக்கள் ஒசைந்தாலும் இன்னிசை உமக்கு புரியும் என்பார்கள். இங்கே வள்ளலாகிய எனது மன்னர் கிட்டளை போக தெரியவில்லை இறைவா. எனது மன்னரை தேடி அடைகின்றேன் இறைவா. காசிநாதா, காசியில் வாழும் பெரியோர்களே, தாய்மார்களே, யாராவது பார்த்தால் சொல்லுங்கள் ஐயா. உங்கள் கோடி புண்ணியமாகும் ஐயா, கோடி புண்ணியமாகும். எத்தி செய்யும் தேடி பார்த்தேன், எங்கே முகம் பாடலுற்றேன். எத்தி செய்யும் தேடி பார்த்தேன், எங்கே முகம் பாடலுற்றேன். எங்கள் மன்னன் போன இடம் எனக்கு மன்னன்
இருக்கின்றாரோ எனக்கு தெரியல. இசையும் தேடி பார்த்தேன் இந்த உயிர் மன்னவரே இக்கரையும் தேடி மன்னரே எங்குமே தேடி இன்னும் காணும் இதுவரை. சோதனையோ ஏனோ இந்த வேதனையோ இன்னும் பல சோதனையோ ஏனோ இந்த வேதனையோ நாடாண்ட நாயகர் நாடில் அழுது போகையிலே காடல கவிசிகளோ கஷ்டப்பட காடல கவிசிகளோ கஷ்டப்பட செய்தனர். எத்தி செல்லும் தேடி பார்த்து ஏங்கி முகபாடலுக்கு போன இடம் எனக்கும் தெரியல். மன்னன் எங்கே இருக்கின்றாரோ எனக்கும் தெரியல். இறைவா முத்தமலை வாழ்ந்த மன்னன் முத்தாயிடும் போகையிலே இத்தனை போல் வாழுதம் என்னோட தான் முதுரு. முத்தமலை வாழ்ந்த மன்னன் முத்தாயிடும் போகையிலே இத்தனை போல் வாழுதம்மா என்னோட தான் முதுரு. சத்து சத்து பிழைக்கிதம்மா என்னோட தான் மனசு. செத்தி செத்தி பிள்ளைக்குள்ளம்மா என்னோட நானே. நாடாடும் நாயகரும் நாடில் அழுது போகையிலே காடண்ட கவிசிகளோ கஷ்டப்பட செய்தேனோ. காடண்ட கவிசிகளோ கஷ்டப்பட செய்தேனோ. எத்திசையும் தேடி பார்த்தேன் எங்கி முகமடலுக்கு எந்த மன்னன் போன இடம் எனக்கு தெரியல. மன்னன் எங்கே இருக்கின்றாரோ எனக்கு தெரியல. இறைவா அண்டவா 56 தேசத்தை அரசாண்ட இனது மன்னர் ஹரிச்சந்திர பூவை தெரிவித்து எனது அண்ணன் மேலே ஒரு பாடலை பாடி அதற்கு பின் கதைக்கு சொல்லு. மறக்க முடியுமா வரதராசனை மறுக்க முடியுமா. மறக்க முடியுமா வரதராஜனை மறுக்க முடியுமா. மறக்க முடியுமா வரதராசனை மறுக்க முடியுமா. நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும். அனைத்த உயிர்களும் அவர் திருவடி மலரை அவரை மறக்க முடியுமா. யாரும் மறுக்க முடியுமா.
மணி ஹலோ, எனது மாமன் நானூறு சேர்ந்த எங்க வரத மாமா அவர்களுக்கு பாராட்டி ராஜேந்திரன் 100 ரூபா. 100 ரூபா எதுக்கு? அந்த வந்துட்டேன் இதை மணி பாராட்டி வாங்குறது. இந்த 100 ரூபாய் அன்பை காணிக்கை அளித்த மருமகன் அவர்களுக்கு அவரால் குடும்பத்தார்கள் கலைக்கும் சார்பிலே நன்றி. வணக்கம் வணக்கம். இறைவா, காசிநாதா, என் மன்னரை பார்த்த சொல்லுங்கள் ஐயா, தங்கள் கோடி புண்ணியமாகும் ஐயா, தங்கள் கோடி புண்ணியமாகும். ஊன் உறக்கம் ஏதுமில்லை, ஊன் உறக்கம் ஏதுமில்லை, உற்றார் வென்றார் யாரும் இல்லை, ஊன் உறக்கம் ஏதுமில்லை, உற்றார் உறக்கம் யாரும் இல்லை, ஊன் உறக்கம் ஏதுமில்லை. காசி மகனும் தேடி அலைந்தேன், பண்டாரை பார்க்கவில்லை. முடிவில் சேரியில் விசாரித்தேன், மயானத்தில் இருப்பதாக தெரிவித்தார்கள். இதோ தேடி பார்க்கின்றேன். தேடி திரிகின்றேன் அண்ணனை, நான் தேடி திரிகின்றேன். மாட்டுவேனே யாரடா பயலே, யாரடா பயலே, யாரடா பயலே, பஞ்சமல் செஞ்சமல் எங்கனை பார்த்தது யாரடா பயலே.
காவலன் இங்கே இருக்கின்றான் என்று தெரியாமல் ஏதோ தேடுவதைப் போல் வந்திருக்கின்றாய். உன்னை பார்த்தால் தாய்ப்பிள்ளைகளின் மண்டை ஓட்டை எடுத்து மாந்திரிகம் செய்யும் மாந்திரிகனை போல் தோன்றுகின்றாய். எதற்காக இங்கு வந்தாய்? யாரை தேடி வந்தாய்? காவலா, கோபிக்காமல் கேளுக்கலையா, யாரென்று தானே கூற வேண்டும்? சற்று முன் உரைத்தீர்களே பிறந்தேன் என்று. அப்படிப்பட்டவன் இப்படி வாய்விட்டு புலம்பி கொண்டு வரமாட்டான் ஐயா. தங்களுக்கு யார் என்று கூற வேண்டும். அப்படித்தானே இதோ தெரிவிக்கின்றேன் ஐயா. கடும் சினத்தால் பேச வேண்டாம், கடும் சினத்தால் பேச வேண்டாம். ஈமம் காக்கும் காவலரே, உங்கள் காலடிக்கு சரணமையா சரணமையா. கடும் சினத்தால் பேச வேண்டாம், காலடிக்கு சரணமையா. என்னை யார் என்று கேட்டா கமலா, என்னை யார் என்ன என்று கேட்டான் அன்புண்ண காமல் கரையா. திரணாமயோத்தி மன்னல் திரணாம் ஐயோத்தி மன்னல் தெய்வமே ஐயோ சிவமே. யாரென என்று கேட்ட, என்னை யாரென என்று கேட்ட, எனது அன்புள்ள காவலரே, என யாரென என்று கேட்ட, எனது அன்புள்ள காவலரே, காவலரே. ஆ, ஆ, எனது அன்புள்ள காவலரே. வேறொன்றுமில்லை கவலா, வேறொன்றுமில்லை கருத்தே என்னை கோபிதுக்கு ஐயோ. இந்த பாரெல்லாம் தேடி கவலா, இந்த பாரெல்லாம் தேடினாலும் தெய்வமே தெய்வமே காவலா, 56 தேசத்தை அரசாண்ட எனது மன்னர் ஹரிச்சந்திர பூரி தெளித்து தெரியா. தாங்கள் தெரிந்தால் கூறுகளையா, தாங்கள் கோடி புண்ணியமாகும் ஐயா, தாங்கள் கோடி. அப்பா சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனை செல்லவா சென்றிருக்க வேண்டும். காவலா, அதை விடுத்து இப்படி காடுமனாந்திரமெல்லாம் தேடி வர காரணம் அவனுக்கும் உனக்கும் என்னப்பா உறவு? உனக்கந்த யோத்தி மண்ணு ஒண்டிங்கு வந்தான் என்று கணக்குடன் உரைத்த பேர் யார்? கணக்குடன் உரைத்த பேர் யார்? என் கனி ஒரு சுடலை தண்ணே ஐயா ஐயா. மனத்துடன் அவன் இருக்கும் வாருணி கண்டதேதே ஐயா ஐயா ஐயா. அப்பா சன்னியாசி, காவலா, அவனுக்கும் உனக்கும் என்ன உறவு? இப்படி கடவுள் வந்தாமலம் தேடி வர காரணம் என்னமப்பா? காவலா, மாமுனி கடனுக்காக
நீமையாய் விட்டேன் தோற்றி நீமையாய் விட்டேன் தோற்றி நிதிகள் திகழ்ந்தே சாமியே என்று கேட்ட சாமி என்று கேட்ட சண்டாளன் சத்திய கீர்த்தினாலும் ஐயா 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 கபடா காதியின் மைந்தராம் கபிசிக மாமனிடம் வாக்கால் பட்ட கடனுக்காக அரசு செல்வம் மகன் மனைவி அனைத்தையும் இழந்து தரகர் கூடிக்காக தானும் விளையாகி சென்று வள்ளலை தேடி வந்தேன் ஐயா. தங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள் ஐயா, தங்களுக்கு தெரிந்தால் மாமினி கடனுக்காக மன்னனும் காட்சி வந்தானாம். காமினி மாதை விட்டு கடன் தீக்க தரகர் கொள்ளையான். மந்திரி என்கின்றான், சத்திய கீர்த்தி என்கின்றான். உண்மையிலே நமது மந்திரி சத்திய கீர்த்தியா? இருக்காது, இருக்காது, இருக்கவே இருக்காது. அந்த விஸ்வாமித்திரர் செய்த சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். நமது மந்திரி என்றால் நம்மை பற்றி தரமாக இழிவாக பேசினால் பொறுத்து கொள்ளவே மாட்டார். அப்படித்தான் இவனை சோதித்து பார்க்க வேண்டும். சன்னியாசன், யாரை தேடி வந்தாய்? அயோத்தி மன்னனை தேடி வந்தாய். அயோத்தி மன்னன், அயோத்தி மன்னன் 56 தேசத்தை அரசாண்ட எனது மன்னர் ஹரிச்சந்திரன் போய் தேடி வந்தேன். 56 நாட்டை அறிந்த ஹரிச்சந்திரன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமாடா? நாட்டு மக்களை விட்ட காயமன், மனைவி மக்களை விட்ட காயமன், அக்கிரமக்காரன், சண்டாளன், அப்படிப்பட்டவன் கேட்கிற நாய். எனது பிள்ளை பார்த்து சண்டாளத்தில் இருக்கிறாய் துரோகி. இல்லை என்று கட்டுவது மக்களுக்கு அள்ளி எள்ளி கொடுத்த வளரடா, தன் உயிர் காக்கும் தனையடா, செங்கோல் பிடித்து தீயவரை அடித்து மணி நீதி கடமாத மாநிலத்தை பாதுகாத்து வந்த மாவீரன். அப்படிப்பட்ட வல்லவரை பார்த்து சண்டாளர்கள் கேட்கிற துரோகி. இல்லை என்று கட்டுவது மக்களுக்கு அள்ளி எள்ளி கொடுத்த வல்லரடா, அடவரை பார்த்து சண்டாளர்கள் கேட்கிற துரோகி. நாங்கள் அயோத்தியில் இருக்குமுகா இப்பேற்பட்ட வார்த்தையை கேட்டதை யாரோ உனது நாவை இருந்துண்டாக்கி இருப்பேன். இப்போது என்ன எனது மன்னரையே காண முடியலைவா? இந்த வார்த்தைக்காக உனது நான் என்ன செய்வேன்? இவனை நாம் கொன்றுவிட்டு இவனுடைய பாவத்தை நாம் எங்கே கொண்டு தொலைப்பது இறைவா? இதோ எரியும் காஷ்டத்தில் வீழ்ந்து என்னுடைய உயிரை மாய்ப்பதுதான் வழி, வேற ஒன்றும் தெரியல இறைவா. காசிநாதா, தங்களுக்குமா இருக்கவில்லை இறைவா, மந்திரியாரே, உங்கள் மன்னன் மேல் உனக்கு இருக்கும் நட்பை நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். உன் மன்னர் இந்த மயானத்தில் தான் உலவிக் கொண்டிருக்கின்றார். அப்பா, இந்த மயானத்திலா? எங்கே இருக்கின்றார்? தங்களுக்கு தெரியுமா? தங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எனக்கு நன்றாக தெரியும். என் முகத்தை ஒரு முறை பாருங்கள். ஒன்று புரியவில்லை, எனக்கு ஒன்றுமே தோற்றப்படவில்லை. புரியவில்லை, தெரியவில்லை, தெரியவில்லை, தெரியவில்லை. ஆட்டவா, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளாக்கி விட்டாயே. எப்படி தெரிவிப்பேன் காசிநாதா, எப்படி தெரிவிப்பேன்? அப்பனே சத்தியகீர்த்தி, ஹரிச்சந்திரன் நானே கண்டீர் ஐயா.
செய்யாதிருந்தால் கப்பிய துன்பம் உம்மை கருதியே வந்துட்டீரோ ஐயா. ஐயா ஐயா மந்திரியாரே, என்ன நான் செய்திடுவேன் என்ன ரூபை மந்திரியே, என்ன நான் செய்திடுவேன் என்ன நுயிர் மந்திரியே, என்ன நான் செய்திடுவேன் என்ன நான் செய்திடுவேன் என்ன ரூபை மந்திரியே. முத்தம் வினை சேர்ந்ததையோ நேர்ந்தது இந்த சோதனையோ என்ன ஐயா. ஐயா மந்திரியாரே, அன்பிற்கும் உண்டு உடைக்கும் ஆழ்வனார் புண்களியர் பூசல் தரும் என்ற பழமொழி கிழங்க தங்களை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன் ஐயா. கண்டுவிட்டேன் அரசே, தங்களுக்கா இந்த கதி அரசே. பொன்னாத திறன் மேலே எழுந்து வைக்க பொன்னாத திறன் மேலே எழுந்து வைக்க உங்கள் பூணுகின்ற நிபந்தனைகள் யாவும் எங்கே? பண்ணாத உமது புகழ் பாடுகின்ற பாவலர்கள் ஏவலர்கள் கூட்டம் எங்கே? தங்கள் சின்னாசனம் எங்கே? கையில் செங்கோலங்கே கழுத்தில் முத்தாரம் எங்கே அரசே? முத்தாரம் எங்கே 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 அரசே? மந்திரியாரே, தங்களை காண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஐயா. கண்டுவிட்டேன். அன்பினால உண்டாகோ இன்ப நிலை, அன்பினால உண்டாகோ இன்ப நிலை, அதை அடைந்திடாது தீபமாகும் பாசமழை. அன்பினால உண்டாகோ இன்ப நிலை, அதை அடைந்திடாது தீபமாகும் பாசமழை. அன்பினால உண்டாகோ இன்ப நிலை. மந்திரியாரே, நீங்கள் அரண்மனை சென்று அந்த முனிவருக்கு சேர வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து வர வேண்டும். அரசே, தங்களை விட்டு ஒரு காலம் பிரிந்திருக்க மாட்டேன் அரசே. தங்களை பார்ப்பதற்கு எங்கு நாடெல்லாம் தேடி அழைத்து தங்களை பிரிவதா எனக்கு உண்மை.
ஒரு கால் தங்களை விட்டு பிரிய மாட்டேன். மந்திரியாரே, அரசே, நானே இங்கே வாய்க்கரிசியின் மேல் போடப்பட்ட வாய்க்கரிசி உணவாக உட்கொண்டு வருகின்றன ஐயா. அதை தாங்கள் உண்டால் தோஷம் அல்லவா? அதற்கு ஒரு வழி இருக்கிறது அரசே. அந்த அரிசியை எடுத்து காராம் பசுவிற்கு அழுத்தால் அது திண்டுவிடும் சாணத்தை எடுத்து தண்ணீர் அலம்பினால் அடியில் அரிசி தங்கும் அரசே. அதை எடுத்து நாம் அப்பால் புசிக்கலாம் அரசே, அப்பால் புசிக்கலாம். அப்படியே செய்வோம். இந்த சமரசம் உள்ளாகும் இந்த சுடுகாட்டில் அப்படியே செய்வோம். சமரசம் உள்ளவோ இடமே நம் வாழ்வில் காணாம். சமரசம் உள்ளவும் இடமே நம் வாழ்வில் காணாம். சமரசம் உள்ளவும் இடமே கொஞ்சம் தள்ளி இருக்கா? ரைட். அது
கருப்பு வாத்தியாரே. கருப்பு கருப்பு உள்ள அடக்கா. ஆமா, நீங்க வளர்த்துட்ட கருப்புத்தேன். ஆண்ட மாறு பெரிய கருப்பு, சின்ன கருப்பு. அபிச்சு மாறு நட முடிய போடு. ஆத்தா மாறு இருக்காங்க. ஆத்தாமல்ல இருக்கால சாணியோட பிரிச்சுக்கலாம். சாணி ஓடலப்பு, சாணி தெளிக்க, வாச தெளிக்க. அதே அப்பா உனக்கு சொல்லி விட்டுட்டாடா. எங்கிட்டு கிடந்த எந்த கிருத்தேன் பலே பலே நீ வந்து அது ஒரு மாதிரி தான்டா. அதுல பிறகு எடுத்து போட்டிருக்காங்க பாரு, பெட்டிக்காரங்கெல்லாம் சேர்ந்து அப்படித்தான் இருக்கணும். ஒரே ஊரா? பொதுவா மொத்தம் 4 ஊர்ல தான் இப்படி ஒரு விசேஷம் நடக்குது. அப்படி கூடலூர்ல சிவஞான பாண்டியன் அவர் இறந்ததுனால அவர் போட்டோ வச்சு அங்கே நாடகம் நடந்துச்சு. கள்ளங்குளத்தில் சாலக்கரை போட்டோ வச்சு அங்கே நாடகம் நடக்கும். கல்வி மடையில் மணிமுத்து அண்ணே அவர் போட்டோ வச்சு நாடகம் நடந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஊர் மேடை தான் மச்சான் அவர் வரதராசன். வரதராசனே பெருமாள் தான், வேறு யாரும் கிடையாது. அப்புறம் என்ன, அப்பேற்பட்டவரையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் எப்போ சொல்லுங்க. ஆமாம், காலு வேற பூதியா இருக்கு. ஆமாம். தன் திசை எந்தன் வீடு, தென் திசை எந்தன் வீடு, திசை எந்தன் வீடு, தென் திசை எந்தன் வீடு, நான் அந்த காடு, வேலங்கள் காடு, அந்த தாவாரே வீடு, நானே வெற்றியான் என்னும் காட்சிகள். மாடெடுப்பேன், செத்ததோர் மாடெடுப்பேன், செத்ததோர் மாடெடுப்பேன், செத்ததோர் மாடெடுப்பேன், சுடுகாடு காப்பேன், தினம் சுடுகாடு காப்பேன். செத்ததோர் மாடெடுப்பேன். அருமையான பாடுறா கருப்பு. செத்ததோர் மாடெடுப்பேன், செத்ததோர் மாடெடுப்பேன், தினம் சுடுகாடு காப்பேன், தினம் சுடுகாடு காப்பேன். பூச்சி பூச்சி பொச்சியா அப்புச்சி. பூச்சி ஆ, நான் யாரு யாரு ஏன் வந்தேன், எதுக்கு? என்னுடைய அருமை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து யோக்கியது என்ன, சரி, என்னுடைய மரியாதை என்ன, என்ன என்னுடைய தகுதி என்ன, தகுதி என்ன? அதெல்லாம் அந்த பக்கம் ஆமா ஆமா. பெரிய விஷயம்டா மகனே. சொல்லுங்கப்பா. பூலோகத்தில் சண்டைனா தேவலோகத்தில் அதுக்கு மேலே அடிச்சுட்டு கிடக்காங்க. என்ன சண்டை? நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு சரி, அடிச்சுக்கிட்டு அவங்க வாடு தானே கிடக்கணும். ஆமா. அப்பாவி அரிச்சந்திர மேலே தலையில் கையை வச்சுட்டாங்க. சரி, அரிச்சந்திர எப்போ ஏற்பட்டவன் தெரியுமா? எப்படி? அவன் கோலத்துரிமை வீர்சாமி இருக்கான்ல, ஆமா. அவன்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து அரிச்சந்திரனுடைய பெருமையை ஒரு 4 வார்த்தை எழுதி கொடுறான்னு. சரி, எழுதி கொடுத்து அனுப்பு. எப்படி? எப்பேற்பட்ட வார்த்தைன்னு இருக்கு சொல்லுங்க. எழுதி அரிச்சந்திரனுடைய பெருமையில எழுதி கொடுறான்னு. எழுதி கொடுத்துட்டியா? எப்படி? அரிச்சந்திரன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படி? உத்தம புத்திரன். ஆ, அவன் இருக்கும் போதே நான் சொல்லுவேன். சரி ஒரு சொல் வாசகன். சரி. அவன் எழுதி கொடுத்ததுயா. ம், ஊரா முண்டாட்டி மேல ஆசைப்படாத. ச்சே, என்ன பணிவாடு? உத்தம புத்திரன், ஒரு சொல் வாசகன், ஊரே முண்டாட்டி மேல ஆசைப்படாதவன், ஆசைப்படாதவன். மற்ற மாதர்களை தாயை நக்கிறதும். தாய நக்கிறதமா? உன் முகரையில முள்ள ஒடி சாத்துறாங்க. தாயன கருதும், தாயை நக்கிறதும். ஐய தாயன கருதும். சம்மா இருக்கேன். நான் இந்த ஒரு கட்டுப்படி அவன் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்துக்கிறேன். ஏப்பு சொல்லுங்க.
பொதுவாகவே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். சொல்லுங்க. சொல்லுங்க அதே முக்கியமான. வேற ஒன்றும் கிடையாது. ஹரிச்சந்திரனை விலைக்கு வாங்கினேன். நான் தான் யமதர்மராஜன். சரி. ஏன் வேற யாரும் வாங்குறது? அதான் நீங்க வர்ண போவையா இருக்கேன், வாயு போவையா இருக்கேன், அக்கினி போவையா இருக்கேன். ஹரிச்சந்திரன் ஏன் எம்ஏ வாங்கினியா? ஏன்? அங்கதான் இருக்கு. எம்ஏ வந்து சூரியமயன். ஓஹோ. எம்ஏ சூரியமயன். சூரிய பகவான் மயன் தான் எம்ஏ. சூரிய குலத்தில் பிறந்தவன் தான் ஹரிச்சந்திரன். ஓஹோ. அப்ப அதுக்கு நேரம் தானே வாங்கணும். பங்காளிக்கு பங்காளி. ஆமா மாறிக்கு சேப்பு. 2025 மாறி சேப்பு. எல்லாம் உங்க மாதிரி ஆளு வந்து எல்லாம் மாறத்தாண்டா செய்யும். அப்படித்தான் பாக்குறோம். ஏன் பிறப்பையும் சொல்லட்டுமா? அன்பு அப்பா புளியங்குளத்தைச் சேர்ந்த வீரபத்ரன் அவர்களுக்கு அன்பு மாமா வரதராஜன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சிவஞானம் புஷ்பநாதன் இருவர் சார்பாகவும் அன்பு அப்பா அவர்களுக்கு பொன்னாடி அணிந்து புகழாரம் சொல்லப்படுகிறார்கள். ஆடை இல்லாதவன் அறமனிதன். எவ்வளவு காசு இருக்கட்டும் செலவழிச்சு போயிடுவோம். இதுதான். ஆமா. அப்புறம் என்ன? இந்த ஆடை அணிவித்து மரியாதை செலுத்திய என் மச்சான் வரதராஜ பரம்பரை அவர்களுக்கும் மருமையங்க 2 பேர் நம்ம புஷ்பவனம் 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காசிதேசம் என்னுடைய நாடு, பெரிய கணவனை வாங்கிடுவேன் பாரு. காதிநகர் என்னுடைய நாடு, பெரிய கணவன் வாங்கிடுவேன் பாரு. காசிதேசம் என்னுடைய நாடு, பெரிய கணவனை வாங்கிடுவேன் பாரு. காசி நகரத்திலே இந்த காசி நகரத்திலே என்னப்போ ஏதோ தேடுற மாதிரி தெரியுது. ஐயா ஐயா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. என்னப்பா காலங்காத்தால யாச்சே இதெல்லாம் தேடுறாரு பழைய இதை. இன்னைக்கு பூரா வாங்கிய மருமையை தள்ளி இருப்பார் போல. ஆமா. கட்டுமுட்டாவா? சரி. அப்படியா? சரி இருக்கட்டும். ஆமா. நரம்பெல்லாம் சுங்கி போச்சு. குக்க போறீங்களா? நல்லா குளிங்க. காலகாலத்தில் தண்ணி எடுக்கு. நிறைய குளிக்கலாம். அம்மால தண்ணி எடுக்கு. சந்திரனை கட்டும். 5 மணி ஆயிடுச்சு.
என்னாச்சு? ஒரு ஓத்துல ஏய், ஊரு உலகத்துல. எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. சரிப்பா. பொரியல் பொரியலை எதுக்கு துவை அரைக்கவா? பொரியல் ஏய், பெரியோர்களே, ஆ, தாய்மார்களே இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. உள்ளதே பெரிய அளப்பறை பண்ண இங்க அதுக்கு மேலையா